அனைவருக்கும் வினோத் பரமொழியின் பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அதாவது கொடைக்கானலில் வந்துட்டு ஒருத்தர் கத்திரிக்காய் காட்டெருமைக்கு கொடுத்ததாக அவருக்கு 10,000 அபராதம் போட்டதா நான் செய்தியில் பார்த்தேன். ஒரு 2 நாளுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு இந்த குரங்கு வந்துட்டுருக்கு. அதாவது உணவு தேடி ஊர் ஊராக காட்டு விலங்குலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னாக்கா, இந்த வெயில் காலத்தில் அதுங்களுக்கு உணவு இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை கிளறி அதுமான உணவு தேடுது பாருங்கள். நமக்கு பார்த்த உடனே பாவமாக இருக்குன்ட்டு ஒரு 2 பழம் கொடுத்துட்டோம். தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. உள்ளேயுமே வர்றதுக்கு உள்ளே வந்துட்டுமே போகிறாப்புல. ஸோ கேட்டை சாத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி வந்தாக்கா நீங்கள் உணவு கொடுப்பீங்களா இல்லை கொடுக்க மாட்டீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் காட்டு விலங்குக்கு உணவு கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டோம்னா அது சோம்பேறி ஆகிடும்னு சொல்லுவாங்க. இருப்பினும் இப்போது காட்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம நிறைய வீடாக ஆகிடுச்சு, காடே இல்லாத ஒரு சூழல் வந்தபோது அங்கே உணவுடைய தேவைகள் இல்லாத பொழுது இது ஊருக்குள்ளே வர்றது தப்பு இல்லையானுமே சொல்லுங்கள். நிறைய பப்பாளி பழங்கள் இருக்கும், கொல்லிலலாம் வயலெல்லாம் முளைஞ்சும் கிடக்கும். ஸோ அந்த நாட்டு பப்பாளிலாம் இல்லாததுனால இவங்களாம் இங்கே வராங்களா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், ரொம்ப பசியில் இப்படி சத்தம் போடுது பாருங்கள். வாழ்க யோகம், யோகம் அலட்டும். அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். முடிஞ்சால் இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம்.